கவிஞர் புதுவை ரத்னதுரை அவருடைய நூல் குறித்து உரையாட இருக்கிறோம். அந்த நூல் வெளியீட்டை ஆரம்பிப்பதற்காக பெரும் மதிப்புக்கு உரிய ஈழ விடுதலை போராட்டத்தோடு எப்பொழுதும் அணுக்கமாக இருந்த தமிழ் உலகில் புகழ்பூத்த ஓவியர் ஐயா மருது அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இப்பொழுது இந்த புத்தகத்தை பற்றி உரையாற்ற வருமாறு ஐயா மருது அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் புதுவையினுடைய கவிதை பற்றி எல்லாம் பேசுவதற்கான இடமில்லை. அது எல்லோருக்கும் தெரிந்தது தான். புதுவை தெரிந்த அனைவருக்கும் தெரிந்தது தான். அதன் உள்ளே ஊடாடி பேசுகிற அளவுக்கான பகுதியை நான் இல்லாமல் அவரோடு எனக்கு எனது வாழ்வில் எனக்கு ஏற்பட்ட மாபெரும் அனுபவங்களை தான் ஒரு சில பகுதியை நான் உங்களுக்கு சொல்லலாம் என்று தான் நான் நினைக்கிறேன். புத்தகம் திரும்பவும் எல்லோருக்கும் கிடைக்கும்படி பதிப்பித்த சமூக இயல் பதிப்பகத்திற்கு என்னுடைய நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடிப்படையில் 85, 86 அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஆண்டுகள் நான் அபிராமபுரம் பகுதியில் நான் குடியிருந்தபோது என்னுடைய வீடு அனைத்து இயக்க தொடர்பு கொண்ட நண்பர்களோடு நிரம்பி இருந்த வீடு தான். அது எனக்கு பெரிய மகிழ்ச்சியான இது. அது அந்த காலகட்டத்தில் பெரும் பொறுப்போடு செயல்பட்ட இயக்கங்கள், அதில் அர்ப்பணிப்போடு செயல்பட்டவர்கள், அதில் பெரும் தன்னை ஒப்புவித்து கொண்டு செயல்பட்ட எல்லாரோடையும் சேர்ந்து அந்த காலகட்டத்தில் நான் ஒரு பொதுவார ஓவியராக எல்லோருக்கும் வேண்டியவராக எல்லா அதுலேயும் குறிப்பாக மார்க்சிய பார்வையோடு இருக்கிறவரும், அப்புறம் குறிப்பாக எல்லா பிரிவுகளோடும் கடைசியில் புள்ளிகளோடும் ஆன பகுதியில் அவங்களுக்கு தேவையான பகுதிகள் எல்லாம் செய்து கொடுக்குற, நானே முன்வந்து செய்து கொடுக்குற ஒரு இடத்தில் தான் இருந்தேன். அப்படிப்பட்ட நேரத்தில் வெளிச்சம் இதழுக்கான ஓவியங்களையும் நான் ஒர்க் பண்ணி கொடுத்த அந்த டைமு. அப்போ அவருடைய ஆரம்ப காலத்தில் அவருடைய பொறுப்பில் இருந்தால் என்பதையும், அப்போ அது ஒரு ரிமார்க்கபிள் டைம் தான். அது யார் எங்கிட்ட கொடுப்பாங்க. அதில் குறிப்பாக சமதி இயக்க தொடர்பு சார்ந்து செயல்பாடு இருக்குது பாருங்கள். அதில் சம்மரில் நடந்த சம்பவங்களையும் கூட எனக்கு யாராவது நரேட் பண்ணுவாங்க, நான் ட்ராயிங் பண்ணி கொடுப்பேன். அது அந்த பத்திரிகையில் வரும். அதே மாதிரி கவிதையாக இருந்தாலும் அது வரும். ஆனால் அவரை எனக்கு பெரிய அனுபவம் கிடையாது. என்னுடைய சித்திரங்கள் மூலயமாக அதுக்கான அவருடன் தொடர்பு எனக்கு. அப்போ இங்கே ஆரம்பத்தில் வந்த நண்பர்களாகிய யோகநாதன், ஜெயபாலன் போன்ற நண்பர்கள் தான் நேரடியாக முகமறிந்த நண்பர்களாக இருந்தார்கள். மற்றெல்லாம் ஒரு முறை வருவாங்க, 2வது முறை வர மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட இன்னும் சிலரையும் சொல்லலாம், முக்கியமானவர்கள் எல்லாம். அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் குறிப்பிட்ட சில கவிதைகள் என்னை உத்வேகப்படுத்தியான நிலையும் உண்டு. ஒரு மாதிரியான பிறகு சிவத்தம்பியினுடைய என்ன சொல்லுவாங்க, அவருடைய கைட்லைனுக்கு பிறகு என்ன சொன்னால், அது 90களில் கடைசியில் உலகம் முழுவதிலும் இருக்கிற புலம்பெயர்ந்து இருக்கிற குழந்தைகளுடைய கல்வியை நோக்கி சில முன்னெடுப்புகள்லாம் செஞ்ச போது அதோடு நானும் சேர்ந்து இயங்கின காலகட்டம். அப்படி தான் நான் இலங்கைக்கு போகிறதுக்கான முதல் முறையாக ஒரு பீஸ் டிக்ளேர் பண்ண பிறகு இங்கேருந்து ஒரு 5 பேர் நாங்கள் முதல்ல ஒரு ஃபஸ்ட்டு கெஸ்ட்டாக போனோம். அதில் நானும் போனேன். அதில் ஐயா இன்குலாப், நான், திருமா, தென் புகழேந்தி தங்கராஜ், தென் பா ஜெயபிரகாசம், 5 பேரும் நாங்கள் முதல் முறையாக இங்கேருந்து போனோம். அது மானிடத்தின் ஒன்று கூடல் என்று ஒரு நிகழ்ச்சி. அப்போது அந்த டைமில் நாங்கள் அது போனோம். அதுக்கு முன்னாடி என்னென்னா, இதில் நான் போகிறதுக்கு முன்னாடி 90s இங்கே கலைஞர்களோடு சேர்ந்து தொடர்பு கொண்டதில் தாசியஸ் மாஸ்டருடைய பங்கு பெரிய பங்கு.
அவரோடு சேர்ந்து செயல்பட்டதில் அவருக்கு என் மேலே உள்ள பிரியமும் என்னுடைய வேலைகளை அவர் இணைச்சிக்கிட்டதும் பின்னாடி இந்த என்ன சொல்லுங்க அந்த குழந்தை புலம்பெயர்ந்த குழந்தைகளுடைய படிப்பை பற்றிய விஷயங்களில் ஒரு கவனம் வைக்கணும். அதாவது சிவத்தம்பியினுடைய கைட்லைனில் நடந்த அந்த காரியத்தில் குறிப்பாக பரதன், தென் இவர், அப்புறம் புதுவை தமிழ்ச்செல்வன், இந்த 4 பேருடைய ஒரு சின்ன இதுதான் எனக்கு இந்த பெரிய எக்ஸ்போஷர். எல்லா நண்பர்களையும் எனக்கு அறிமுகப்படுத்தினது. அதில் நான் ஜெர்மனியில் போய் இருந்து இந்த வேலையை தொடர்ந்து செய்கிறோம். ஒரு 3 மாதமாக செய்கிறோம். அது எனக்கு அப்போயே ரொம்ப பெரிய விஷனரி விஷயமாக எனக்கு தோணுது. அந்த காலகட்டத்தில் அவங்க இது என்னென்னா, இந்த போராட்டத்தையும் தமிழ் சமூகத்தினுடைய உயர்வையும் கொண்டு போகணுன்னா அடுத்த தலைமுறையை ஒன்றிணைக்கிறதுக்கான வேலையாக குழந்தைகளுடைய, அதாவது மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, தமிழ்நாடு, இந்த 4 இடத்தை தவிர மற்ற இடங்களில் இடத்துல எல்லாம் இருக்கிற குழந்தைகள் ஒரே தமிழ் புத்தகத்தை படிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய திட்டத்தோடு அதை செயல்பட்டது. அதுதான் அதுக்கான வேலைகளை தான் செஞ்சோம். அப்போ தான் எனக்கு அவரோடெல்லாம் பேசுகிறதுக்கான வாய்ப்புகளும் வந்தது. பிறகு இங்கேருந்து எல்லோரும் நாங்கள் போகும்போது என் கூட வந்தவங்களுக்கே தெரியாது நான் பல வேலை செஞ்சேன். நாங்கள் போன பிறகு தான் எல்லாருக்கும் அந்த மாநாடு நான் சொன்ன மாதிரி லோகோவே நான் தான் டிசைன் பண்ணேன். போய் எங்கே இறங்குற வரைக்கும் என் கூட யாருக்குமே தெரியாது. அதை புதுவை தான் அந்த மேலே சொல்கிறது. ஆக்சுவலாக புதுவை என்னென்னா, என்னுடைய வாழ்வில் குறிப்பாக அவரை பற்றி சொல்லணுன்னா, என்னுடைய வாழ்வில் எழுதுறது வேறையாகவும் மனிதர் வேறையாகவும் இருந்தவங்க பலர். நான் வாழ்வில் அதுக்கு முன்னாடியும் 1970s சில கவிஞர்களை லோக்கலாகவும் நான் எல்லாரையும் தெரியும். பெரிய கவிஞர்களை பற்றி பேசுனது அல்லது என்னுடைய தந்தையாரே மிக முக்கியமான பாரதிதாசன் அவங்கள பற்றியெல்லாம் சொல்கிறதெல்லாம் கேட்டு அவங்களுடைய லைஃப் டைமில் உள்ள இன்சிடென்ட் இதெல்லாம் கேட்டதெல்லாம் தாண்டி என்னுடைய வாழ்வில் முதன் முறையாக வாழ்வு முறையும் சொல்லும் செயலும் எழுதுகிற எழுத்தும் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருந்ததாக உடல் மொழியோடு சேர்ந்து நான் சொல்கிறேன். அந்ததாக முதல்ல நான் சந்தித்த கவிஞர் புதுவை ரத்னதுரை தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது எல்லாத்துலேயும் எனக்கு நான் இப்போ சொல்கிற ஒரு பகுதி எங்கேயாவது மாறி இருக்கும், ஒரு பகுதி எங்கேயா இருக்கும். அவரை பிறகு அவரோடு நாங்கள் எங்கே போய் இறங்கினோன்னே எங்களை இறங்கின உடனே முதல்ல கட்டி அணைச்சி, ஏன்னா எனக்கு அவரை ஆள தெரியாது, கவிதை 1-2 படிச்சிருக்கிறேன். அப்புறம் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி என் படங்களை அவர் நிறைய பார்த்துருக்காரு, எல்லாத்தோடையும் எங்கிருக்கிறார். அப்புறம் அந்த நாட்களில் அதில் குறிப்பாக அந்த ஸ்பெசிஃபிக் டேஸில் இருந்தப்போ அவரோட எங்களோடு இருந்த காலகட்டத்தில் அவருக்கு மூலியமாக அவருடைய பேச்சு சொல்ல எல்லாத்துலேயும் மேலே எப்படின்னா ஒரு உணர்ச்சி பிளம்பு தான் அவர். லிட்ரலி சொன்னால் ஒரு உணர்ச்சி பிளம்பு தான். அப்புறம் அவருக்கு முன்னாடி இருந்ததை நண்பர் சொன்னது போல் அவருக்கு முன்னாடி இருந்த மார்க்சிய பார்வையும் அதுக்கு பிறகு ஒரு தமிழ் தேசியம் சார்பாக வந்த நிலையும், அப்புறம் ரொம்ப எளிமையான வார்த்தைகளை பயன்படுத்தி கவிதை எழுதுறதும், யாருக்கும் உடனே கனெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு சொல் பிரயோகமும், அது அவர் எழுத்துக்கு வேறையாகவும் வாழ்க்கைக்கு வேறையாகவும் இல்லாமல் அவருடைய ஆட்டிடியூடு எல்லாத்தையும் நான் பக்கத்தில் இருந்து பார்த்தது வெரி ஃபியூ, ரொம்ப குறைந்த நாட்களில் தான் பார்த்துருக்குறேன். அது முதல் முறையாகும். பிறகு எனக்கு இன்னொரு வாய்ப்பும், நான் 2வது முறை அவரும் அவளையும் குறிப்பாக தமிழ் 2 பேருமே நான் கம்ப்யூட்டர்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சோடனே போராளிகளுக்கும் அந்த எக்ஸசைஸ்லாம் இருக்கணும்னு சொல்லி விரும்பி திரும்பி என்னை ஒரு 2 ஆண்டுகளில் எல்லாருக்கும் ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஒர்க் ஷாப் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொன்னோன்னே நான் அதுக்கு 2 பேரும் தான் காரணம், இவரும் அவர் தான் காரணம். அந்த முறையும் நான் போய் அவரோடு திரும்பவும் ஒரு 15 நாள் கிட்ட கூட இருக்கிறதுக்கான கிளிநொச்சியில் அவரோடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்தது. அப்போ அவர் யாழ்ப்பாணம் யூனிவர்சிட்டியில் இருக்கிற யங் பீப்புளோடு இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டியும் அவர் ஏற்படுத்தி கொடுத்ததும், கூடவே இங்கே இருக்கிற போராளிகளில் ஒரு கேம்ப் நடத்துறதுக்கு மாநாடு. அந்த நேரம் தான் சுனாமி, நாங்கள் அங்கே இருந்தப்போ தான் சுனாமி வந்துருச்சு. அந்த சுனாமி இல்லைன்னா அவர் போட்டிருந்த திட்டம் எனக்கு அது ஒரு கைவிடாமல் போயிடுச்சு வாழ்க்கையில். அவரோட சேர்ந்து அவரோட நான் தனியாக திருகோணமலை போகிறதாகவும்
பிறகு வந்து 1ஆம் தேதி இல்லை இது வருஷம் பிறகும்போது தம்பியோட இருப்பம் வருது, அவங்களோட இருக்கணும்னு இருக்காரு அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் நடக்காமல் போயிடுச்சு பிறகு. ஆனால் வந்து அவரோட இருந்த காலகட்டம், அவரோடு நான் வந்து ஸ்பெண்ட் பண்ண டைம், அதுலேயும் வந்து சுனாமி வந்த உடனே நான் இங்கே வந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன், மக்களுக்காக போராளிகளும் அவரும் அவங்கெல்லாம் சேர்ந்து இயங்கின முறைக்கு நடுவில் 24 மணி நேரமும் நான் நடுவில் பக்கத்தில் அவங்களோட இருந்தேன் அந்த 5 நாள். அது வந்து இன்னும் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு இதில் எப்படி ஃபார் பீப்புள். நான் அதை வந்து கம்பேரிட்டிவாக தமிழ்நாடு வந்தோடனே என்ன நடந்துச்சுன்னு சொல்லியிருக்கிறேன் நான். அதனால அப்படி ஒரு என்னுடைய வாழ்வில் மிக முக்கியமான காலகட்டத்தில் அவர் எப்போதும் எங்கே நினைச்சாலும் எந்த காலகட்டத்திலையும் ஏதாவது ஒன்று கவிஞர்களை பற்றிய பேச்சு வந்தாலும் எனக்கு நேராக அவர்கிட்ட தான் போய் என் மனது அங்கே தான் நிற்கும். அந்த வகையில் வந்து நான் வேறு அனுபவங்களை சொல்லலை, படிங்க, இப்போ எல்லோரும் படித்தது தான், படிக்காதது ஒன்றும் அது இல்லை. ஆனால் 2வது முறையாகவும் அது கொண்டு வந்திருக்கிறார். அப்புறம் ஐங்கர் நேசன் தான் அதுக்கு ஒரு மிக முக்கியமான பாலமாக இருந்தார் அப்போதே இந்த புத்தகம் வர்றதுக்கு. அவர் எங்களோட இங்கே ஒரு 15 ஆண்டுகள் இங்கே இருந்த காலகட்டத்தில் அவர் இயங்கின முறை, அப்புறம் நாங்கள் போனப்போ அவரும் இருந்தது. இந்த புத்தகம் வருவதற்கான அதில் நான் பண்ண அந்த போர்ட்ரேட் அவருக்கு புதுவைக்கு ரொம்ப பிடிச்சமான போர்ட்ரேட்டும் கூட எனக்கு நேராகவே சொல்லியிருக்கிறத அந்த ஃபோனில். அப்புறம் வந்து தென் அவருடைய புத்தகத்தை திரும்பவும் எல்லோருக்கும் சமகாலத்தில் அவர் சொன்னது போல் எல்லா புத்தகங்களையும் அரசியல் நிலைகளெல்லாம் தாண்டி சமகாலத்தில் இருக்கிற அடுத்த தலைமுறைக்கு அது எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்கிறதில் இந்த புத்தகத்தை மறுமுறையும் கொண்டு வந்திருப்பதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. மற்றபடி நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அது அவரோட இருந்த கணங்களை மட்டுமே நான் மனதில் நிறைத்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இங்கே எங்களுக்காக அன்போடு வந்து தனது நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் காத்திருந்து உரையாற்றிய ஓவியர் மருது அவர்களுக்கு நாங்கள் மிகுந்த நன்றி கடன் பட்டிருக்கிறோம். நான் நினைக்கிறேன் இந்த போர்ட்ரேட் தான் நீங்கள் 1வது பக்கத்திலேயே இருக்குது. இதை அடுத்த முறை இதை பெருசா அடுத்த பதிப்பு இந்த அடுத்த பதிப்புக்கு திருப்பியும் அனுமதி பெற வேண்டும். கவிஞருடைய மனைவியரோடையும் ஐங்கர் ஐயாவோடாக தொடர்பு கொண்டு ஒவ்வொரு முறை பதிப்பிற்கும் நாங்கள் அனுமதி பெற வேண்டும். அனுமதி கிடைத்தால் நிச்சயமாக இந்த படத்தை ஒரு பெருசாக போடுறோம். ஆமாம் போட்டுருவோம்.